ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த இந்த நாட்டுக்கே சோறு போடுற விவசாயி இன்னைக்கு தெருவில் நின்று கதறிட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? அதற்கு இந்த ஆட்சியாளர்களுடைய துரோகத்தை தவிர வேறு எந்த காரணமும் இல்லைன்னு தான் சொல்லணும். நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை பேசினவங்க இன்னைக்கு சொன்னதை கூட செய்ய மறுக்கிறாங்க. விவசாயிகளுடைய வயிற்றுல அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோன்னு தெரியல. இந்த பம்பாய் மிட்டாய் கதையாக முதல்ல 50,000 சொன்னாங்க, இப்போ 75,000 சொல்லியிருக்காங்க. விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பம்பாய் மிட்டாய் வியாபாரம் போல் முதல்ல ஒரு கணக்கு அப்புறம் ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லி மாற்றிட்டே இருக்காங்க. இது விவசாயிகளுக்கு போடுற பிச்சையா? விவசாயிகள் என்ன உங்ககிட்ட கையேந்தியா நிற்கிறாங்க? சொன்ன வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியை கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாட்டுடைய நிதிநிலை சரியில்லை, நிதிச்சுமை அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்திகள்லையும் விளம்பரங்கள்லையும் காரணம் சொல்கிறாங்க. இதே தமிழ்நாட்டில் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் 7,000 கோடி 12,000 கோடின்னு சொல்லி அசால்ட்டாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செஞ்சு விவசாயிகளை நெஞ்சார அணைச்சு காப்பாற்றினாங்க. அப்போ எல்லாம் வராத அந்த நிதிச்சுமை உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து வந்துச்சோன்னு தெரியல. உங்களுடைய நிர்வாக திறமையின்மையை மறைக்கிறதுக்கு விவசாயிகள் தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா? மறுபரிசீலனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போலியாக நாடகம் போட்டது இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. மக்களுக்கான அரசு, இதில் நான் தான் சென்டர் அப்படின்னு மார்பு தட்டி பெருமையோடு பேசினவர் இப்போ பேசின அந்த பெருமையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. நீங்கள் அறிவிச்சு இருக்கிற இந்த அரைகுறை அறிவிப்பை ஏதோ பெரிய மறுபரிசீலனை செஞ்சு சாதிச்சிட்டது போல் காட்டிக்காதீங்க. மறுபரிசீலனை அல்ல இது. விவசாயிகளுடைய சுயமரியாதையை தரம் தாழ்த்தி அவங்களுக்கு பெரிய மனவேதனையும் வலியையும் தந்திருக்கிற விஷயம். விவசாயிகளை கேலி பொருளாக்கக்கூடிய அராஜகமாக தான் இதை விவசாயிகள் பார்க்குறாங்க. இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே பல விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. சாட்டையால் தங்களை தாங்களே அடித்து காயப்படுத்தி கஷ்டப்படுத்திக்கிறாங்க. வெற்று விளம்பரங்களுக்கும் ஸ்டேட்டஸ் போஸ்டர்களுக்கும் வீண் ஆடம்பரங்களுக்கும் அரசாங்க பணத்தை கோடிக்கணக்கில் வாரி இறைக்க தெரிகிற உங்களுக்கு ஒட்டுமொத்த நாட்டிற்கே சோறு போடுற விவசாயி அப்படின்னு வரும்போது மட்டும் நிதிச்சுமை அப்படின்ற ஓட்ட பாத்திரத்தை தூக்கி கொண்டு வந்துடுறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, விவசாயி நிலத்தில் இறங்கி ஏர் பிடித்தால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே சொகுசான நாற்காலிகள். விவசாயி கோபமடைந்து களம் இறங்கினா உங்களுடைய ஆட்சி கட்டில் அடியோடு சரிந்துவிடும். இனிமேலும் இந்த ஏமாற்று வித்தைகளையும் வெற்று வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு விவசாயிகள் ஏமாற தயாராகவே இல்லை. சொன்ன வாக்குறுதியை சொன்னபடியே முழுமையாக நிறைவேற்றும் வரை விவசாயிகளுடைய போராட்டம் ஓயாது. விவசாயிகளை வஞ்சிக்கும் இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். துரோகம் வீழட்டும், விவசாயம் வெல்லட்டும்.